Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் புறநகரம் மாவட்ட அதிமுக சார்பில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் விழாவில் தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் இந்த தினம் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புறநகர் மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி புத்தூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகில் இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 108 பொங்கல் பானையில் இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பொங்கலுக்கான உலை குதித்தவுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து பானைகளுக்கும் பச்சரிசியை இட்டு பொங்கல் வைக்கும் வைபவத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். பொங்கல் தயாராகி முடிப்பதற்கு அந்த இடைவெளியில் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பொங்கல் விழாவின் சிறப்பாக தமிழர்களின் பாரம்பரிய கலையை பறைசாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைக்குழுவினர், அதாவது மேலதாளங்கள் முழங்க அவர் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் நடனம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் பறை இசை, கொம்பு இசை, சிலம்பாட்டம் மற்றும் வள்ளி கும்மி நடனம் உள்ளிட்ட பாரம்பரிய தமிழர்களின் கலைகளை போற்றும் வகையில் இந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கலைகளை பார்வையிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கலைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துடன் இந்த வாழ்த்து தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இந்த பொங்கல் விழாவை ஒட்டி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த திடலில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொங்கல் விழா என்றால் காளைகள் இல்லாமல் அந்த பொங்கல் விழா கிடையாது. ஏன்னா உணவுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் காளைகள். இந்த காளைகளை அதன் பெருமையை போற்றும் வகையில் இந்த பொங்கல் விழாவின்று இந்த காளைகளும் பெருமைப்படுத்தப்படுகிறது. அதற்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் அது மட்டுமல்ல உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய உழவு மாடுகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த உழவு மாடுகளுக்கு இங்கு வைக்கக்கூடிய பொங்கலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி காளைகளுக்கும் அவர் பெருமைப்படுத்துவார். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த பொங்கல் விழாவை ஒட்டி இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கிட்ட 1000க்கும் மேற்பட்டவருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் கையாளவே அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் அருண்பாண்டியன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜமுத்து, பாலசுப்ரமணியன், மணி, சித்ரா, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, சுந்தரராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கு பேர் இங்கிருந்து கலந்திருக்கிறார்கள் அருண்பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.